சிந்திக்கிறதே இல்லை. பெற்றோருக்கே அக்கறை இல்லையே. பிறவி குருடன் ஒருவனை ஆண்டவர் குணப்படுத்துறாரு, குணப்படுத்தி கண்களை திறந்து கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்துட்டு வருவோம். யோவான் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து அந்த குருடனுடைய தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரம் சொல்றாங்க, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். இது உங்க பிள்ளை தானங்க, இவன் குருடனா இருந்தானா, இப்போ கண்ணு தெரியுதா, யார் அந்த கண்களை திறந்து விட்டதுன்னு சொல்லி வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? ஜனங்களுக்கு பிரதியுத்தரம், அவன் எங்க பிள்ளை தான், அவன் குருடாகத்தான் அவன் பிறந்தான், இப்போது அவனுடைய கண்களை திறந்தது யார் என்பது எங்களுக்கு தெரியாது, அவன் வயசு உள்ளவனா இருக்கிறான், நீங்க அவங்கிட்டே கேளுங்க. அவனுடைய 22வது வசனம், அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏன் அப்படின்னா, ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யாராவது இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினா அவன் ஜப ஆலயத்தை விட்டு நீக்க வேண்டும். இப்போ என் மகன் பிறவி குருடன், அவனுடைய கண்களை திறந்து கொடுத்தது இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் ஜப ஆலயத்தை விட்டு நீக்கி விடுவார்கள். நீ பெத்து வச்சிருக்கிற பிள்ளை கண் தெரியாத ஒரு பிள்ளை, அப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவனை கொடுத்தது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவன் கண்களை திறந்து கொடுத்த உடனே அவருடைய பாதத்துல தகப்பனும் தாயும் போய் விழ வேண்டாமா? அவரை ஆண்டவர், அவர் கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண வேண்டாமா? அந்த ஆண்டவரை விட ஜப ஆலயம் பெருசா? ஜப ஆலயத்திலிருந்து எங்களை புறம்பாக்கி விடக்கூடாது. எங்களுக்கு இம்மைக்குரிய காரியம் வேண்டும், எங்களுக்கு பரலோகத்துக்குரிய காரியம் எங்களுக்கு வேண்டாம். அவன் வயதுள்ளவன், அவன் இடத்தில் போய் கேளுங்கள். இப்படிப்பட்ட பெற்றோர் இருந்தால் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கும்? தேவனுடைய வார்த்தை பெரியதா, உன் போதகருடைய வார்த்தை பெரியதா? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை பெரியதா, உன்னை வஞ்சிக்கின்ற உன் போதகனுடைய வார்த்தை பெரிய வார்த்தையா? இம்மைக்குரிய லாபத்துக்காக உன் நித்திய ஜீவனை இழக்கிறதற்கு நீ முன் வந்திருக்கிறாயா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? எனக்கு நித்திய ஜீவன் வேண்டாங்க, எனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டாங்க, எனக்கு உலகத்துல யாரை நான் பயிற்சிக்கிடாம எனக்கு இம்மைக்குரிய காரியங்கள்ல இவங்கெல்லாம் உதவி செய்யறாங்க, ஜபாலயத்தில் உள்ளவங்க உதவி செய்யறாங்க, இந்த சமுதாயம் எனக்கு வேண்டும், எனக்கு உலக வாழ்க்கை தான் பெருசு. இதுதாங்க பிரச்சனையே, இதுதான். இவர்கள் தங்களை எப்படி அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிடுவார்கள்? இவர்கள் செவிகள் எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும், இருதயம் எப்படி இருக்கும்? மத்தேயு 13க்கு வருவோம். கேட்கிறதற்கு 9வது வசனம், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாய் பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆண்டவர் ரெண்ட பிரிக்கிறார்ல. பரலோக ராஜ்யத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்ததி, பரலோக ராஜ்யத்தை வெறுக்கிற ஒரு சந்ததி. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும், ஆனால் பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர். பூலோகத்தில் தங்களுடைய பொக்கிஷங்களை தேடுகிற கூட்டங்கள் பெரிதான கூட்டமாக இருக்கும்.
அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கர்த்தருடைய வாயிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் அதை உதாசீனப்படுத்துவார்கள். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, பரலோக ராஜ்யம் வேண்டாமா, நித்திய ஜீவன் வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு உலகத்துல நாங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான், உலகத்துல நிம்மதியாக இருக்கணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது உனக்கு தாகம் இல்லை, பரலோகத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை இல்லை. அவர்களுக்கு உவமையாக சொல்லப்படுகிற அவங்களுக்கு புரியாது. நீங்க கிறிஸ்துவை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்கள் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு அதை தங்களுடைய மரணம் உயிர்த்தெழுதலாக விசுவாசித்து மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய ஜீவன்கள். இவர்கள் கிறிஸ்துவோடு ஒரே ஆவியாக ஐக்கியமாய் இருக்கிறவர்கள். இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் பூமியில் தங்களை அந்நியரும் பரதேசியமாக காண்பார்கள். எங்க சுய தேசம், எங்க அப்பாவுடைய ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம், அது நித்திய பொக்கிஷம், நித்திய அந்தஸ்து எங்களுக்கு உண்டு, நித்திய நிலையான நகரம் எங்களுக்கு உண்டு. அதை நாடி தேடுகிறோம். இலக்கே வேறு. இவர்கள் இம்மைக்குரியவைகளை சுதந்திரிக்கிறவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்களை, ஆவிக்குரியவைகளை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவன்கள். அவர்களுக்கு அவர் சொல்றார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் 12வது வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உனக்கு தாகம் இருக்கா? பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும், பரலோக பொக்கிஷத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற பசி தாகம் உனக்கு இருக்கிறதா? இந்த ராஜ்யம் அழிந்து போகும், இந்த சரீரம் அழிந்து போகும், அழிவுள்ள ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அழிவுள்ள சரீரத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று அழிவில்லாத ஒரு சரீரம், அழிவில்லாத ஒரு ராஜ்யம் எங்களுக்கு வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் யாருக்கு உள்ளதோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்படி போகும். ஒருத்தருக்கு பாசிட்டிவ் மார்க் கிடைக்கும், ஒருத்தருக்கு நெகட்டிவ் மார்க் கிடைக்கும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் மேல தாகம் தவனம் உள்ளவனுக்கு அதிகம் அதிகம் கொடுக்கப்படும். அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டிருப்பான். அதை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்பும் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்படும். எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசு வருகிறதற்கு முன்பு பரலோக ராஜ்யத்தை குறித்து யாருக்குமே ஒன்றும் தெரியாது. புது உடன்படிக்கை யூதர்களுக்கு அல்ல, புது உடன்படிக்கை அனைவருக்கும். யூதர்களுக்கு எப்படியோ அப்படியே நமக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அதற்கு முன்பு இருந்த உடன்படிக்கையில் மனுஷர்களாக இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தை சட்டதிட்டங்களாக கொடுக்கப்பட்டது. அது அவர்களால் அதை கீழ்ப்படிய முடியாது. மனுஷனுக்கு அந்த வல்லமை கிடையாது. இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறது கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு. மனுஷனால் செய்யக்கூடாதவைகள் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்களால் செய்ய முடியும். கிறிஸ்துவின் மரணத்தில் நம்முடைய மரணமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நம்முடைய உயிர்த்தெழுதலும் அடங்கி இருக்கிறதுனால் அவருடைய மரணத்தை நம்முடைய மரணமாக விசுவாசித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்முடைய உயிர்த்தெழுதலாக விசுவாசித்து மறுபடி நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவன்களாக மாறுகிறோம். இப்பொழுது மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவன்களால் முடியும். ஏனென்றால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்குள் இருக்கிறவர் கிறிஸ்து. இதுதான் புது உடன்படிக்கை, புது ரசம். இந்த புது ரசத்தை கொண்டு பழைய துருத்தியில ஊற்ற முடியாது. பழைய ரசம் குடிக்கிறவன் புது ரசம் நன்றாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டான். அவன் பரலோகத்தை பற்றி அவனுக்கு அக்கறையே கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்றார்ல, உள்ளவன் எவனோ, வாஞ்சை இருக்கா, தாகம் இருக்கா, தவனம் இருக்கா, அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்.
13வது வசனம், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. கண் இருந்தும் காண மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம் என்ன? பரலோகத்துக்கு போகிறதற்கு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அந்த வாய்ப்புகளை உதாசீனப்படுத்துவாங்க. அதுதான் காரணம். உபயோகிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த கிருபையை அலட்சியம் பண்ணுவார்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். பரலோக ராஜ்யத்தை குறித்த தேவ ரகசியத்தை காணும்படியாகும், கேட்கும்படியாகும் உங்களுக்கு இருதயம் இருக்கு, கண்ணு இருக்கு, காது இருக்கு. நீங்கள் பாக்கியவான்கள். உலக தாளந்துகள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. உலகம் முழுவதையும் சுதந்திரித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து காணக்கூடிய கண்கள் இருக்குமானால், கேட்கக்கூடிய செவிகள் இருக்குமானால், உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயம் இருக்குமானால், கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுக்கு விசேஷித்ததாக அதை கேட்க வேண்டும், காண வேண்டும் என்கிற தாகம் தவனம் அவர்களுக்கு இருக்குமானால் அவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். நீங்க உலகத்துல சொல்வாங்க, எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, பிள்ளை எல்லாம் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஒருத்தன் சிங்கப்பூரில் இருக்கிறான், நான் ஒரு 6 மாதம் அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன், எனக்கு வீடு இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆசீர்வாதம் இல்லப்பா. பரலோக ராஜ்யத்தை குறித்த தேவ ரகசியம் உனக்கு கிடைக்கவில்லை. நீ பரலோக வாசியாக மாறவில்லை. நீ உன்னை பூமியில் அந்நியனும் பரதேசியுமாக உன்னை பார்த்து இதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் குப்பை, பரலோக பொக்கிஷம் ஒன்றே நிரந்தரம் என்று விசுவாசிக்காத பட்சத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் உள்ள தாளந்துகள் எல்லாம் உனக்கு பாக்கியம் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். அதற்குள் சாபம் இருக்கு. புரிந்து கொள்ளணும். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி நான் அவர்களை 15வது வசனத்துல, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், உலகத்தை சுதந்திரிக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று மனம் திரும்ப இஷ்டமில்லை, மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு நான் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது, நான் வந்து அவர்களுடைய வாழ்க்கை சீர்திருத்தம் பண்ணக்கூடாது, நான் இடைபடக்கூடாது, எங்களை கெடுக்கவா வந்து பிசாசு சொன்னா இல்லையா? இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ண ஆரம்பித்தால் ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டார், ஆண்டவர் எங்களை கெடுத்துட்டார். நம் குடும்பத்துல நல்லா இருந்தோம், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தோம், சமுதாயத்துக்கு செய்தோம், சபைகளுக்கு செய்தோம், எங்க வாழ்க்கையில் எதுக்கு இப்படிப்பட்ட காரியம் வந்தது? ஆண்டவர் எங்களை கெடுத்துட்டார். இப்படித்தான் சொல்வார்கள். நான் அவர்களை சீர்திருத்தம் பண்ண முடியாதபடிக்கு, நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, கொழுப்பேறி போயிருக்கு. இந்த ஆண்டவர் எங்களை சீர்திருத்தம் பண்ண வேண்டாம். அவர் எதுக்காக சீர்திருத்தம் பண்றாரு? உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக, அல்லது நீ பாதாளத்துக்கு போய் சேருவாய். பாதாளத்துக்கு போக வேண்டிய ஜனங்களை பாதாளத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி நீங்க உன்னத வாசிகளாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பரலோகத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது, இடைபடும் பொழுது நீர் இடைபடவே வேண்டாம்.
நாங்க சீர்திருத்தம் அடையவே மாட்டோம், நீர் எங்களை ஆரோக்கியம் ஆக்கவே வேண்டாம், நாங்க இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துகிற நசல் கொண்ட வாழ்க்கையிலே இருப்போம். அவர்களுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது, உலக சிந்தையினால் நிரம்பி இருக்கிறது. அதான் கொழுப்பு. பரலோக சிந்தையே இல்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லாமல், கிறிஸ்துவுக்கு தங்களிடத்தில் இடம் இல்லாமல், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சுதந்திரிக்கும்படியாக அவருடைய மாம்ச சிந்தை முழுவதும் அவருடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கு. உலகமோ உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அத்தனையும் இருதயத்துக்குள் பொக்கிஷமாக இருக்கு. இதுதான் கொழுப்பு.